வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வாய்க்கால்ல தாங்க இருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய தாமரை செடிங்க. இது வந்து ஆறுகள்ல, குளங்கள்ல எங்க பார்த்தாலும் நெறைய கிடக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். இது உண்மையிலேயே நல்லதா, இல்ல தீங்கானதா என்ன பிரச்சனை இதனால அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடி வந்து தண்ணீர்ல மிதந்து வளரக்கூடியதுங்க. இதில ஒரு அழகான ப்ளூ கலர்ல பூ இருக்கும். ஆனா ஒரே செடி வந்து கொஞ்ச நாள்லயே 100 செடி, 1000 செடியா கூட பரவும். அதனால தான் ஓடை, கால்வா இது மாரி வாய்க்கால்லாம் இப்படிலாம் சீக்கிரம் அடைஞ்சிடுது. இது என்ன தீமைன்னு கேட்டிங்கன்னா, இதில வந்து செடி வந்து அதிகமா இருந்தாக்கா, ஓடையில வந்து தண்ணி வந்து சரியா போகாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே அடசலா இருக்கும். மழை காலத்தில தண்ணி தேங்கி வெள்ளம் வர நிலை கூட ஏற்படலாம். அப்படியேப்பட்ட ஒரு மோசமான செடி இந்த வெங்காய தாமரை. மேலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்து அடிப்பகுதியில தண்ணி அப்படியே தேங்கி இருக்கும். அங்க வந்து அப்படியே கொசு வந்து அதிகமா அதிலேருந்து பெருகி, டெங்கு, மலேரியா இது மாதிரி நோய் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த வாய்க்கால்லேருந்து நான் முயற்சி பண்றேன். இத வந்து எடுத்து எல்லாத்தையும் அந்த பக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி இது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு. அதனால இன்னொரு நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட தகவல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அடுத்தது என்ன பிரச்சனைன்னா, பாசன வாய்க்காலுக்கு வந்து இது போறது செடி போட்டு அடைச்சிக்கிச்சுன்னா, பாசன வாய்க்காலுக்கு சரியா தண்ணி போகாது. இதனால விவசாயிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். விளைச்சலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செடி வந்து விஷப்பொருள் அதிகமா இருக்கு இதுல. அதனால மாடுகள், ஆடுகள் எது சாப்பிட்டுச்சுன்னா, விஷ பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த தண்ணீர் வந்து நம்ப வந்து கிராமத்துலலாம் இந்த தண்ணீர்ல தான் குளிப்பாங்க. இந்த தண்ணீர்ல தான் ஆடு, மாடு குளிப்பாட்டுவாங்க. எல்லாமே இது பண்ணுவாங்க. துணி துவைப்பாங்க. அதிகபட்சம் இந்த மக்கள் வந்து குளிக்கிற காலத்துல தோல் அலர்ஜி ஏற்பட்டு, இது வந்து அரிப்பு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இத முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டேன் நண்பர்களே. நான் ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு தான் நெனச்சேன். இப்ப அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கடந்துச்சு. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து சுத்தமாக்கிட்டேன். திரும்பி இது வந்து எங்க போய் அடைஞ்சிருக்குன்னு தெரியாது. தரு உங்க பக்கத்துலயோ, இல்ல உங்க வீட்டுகள்லயோ இது மாரி வெங்காய தாமரை கடந்துச்சுன்னா, அ முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்து வுடுங்க. இது வந்து அழகா தெரிஞ்சாலும் நீர்நிலைகளுக்கு பெரிய ஆபத்துங்க இது. இது வந்து மருந்தாக பயன்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல எதுலயுமே. இதுல மருத்துவ குணம்லாம் கிடையாது. இது வந்து நீங்க சப்போஸ் நீங்க வந்து இத அற்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கையில எதுவும் உர போட்டுக்கிட்டோ, இல்ல கவனமா வந்து செய்யணும். பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எட்டி எட்டி தான் எடுத்தேன். 1/2 கிலோமீட்டர் தூரத்தில கிடக்கு. உங்களால முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. நன்றி.